வணக்கம் தம்பிங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என் பேர் வந்து கார்த்தி செல்வராஜ். நான் வந்து பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் உட்காந்து எழுந்திரிச்ச அந்த பெஞ்சாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற அந்த லேபு எல்லாத்துலேயும் தான் வந்து நானும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013 to 17 அந்த பேட்சில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே என்னோடய வே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் இன்ஸ்பெக்ஷனு அந்தமாரி லைனில் வந்து இப்போ சவுதியில் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன்னா, நான் போன வருஷமே லீவுக்கு வந்தப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒரு 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 இதுமாரி கொடுக்கணும், ஒரு லெக்சர் மாரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் போன வருஷம் நான் வந்தப்போ என்னால் வர முடியலை. சரி, அதனால் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ மாரியாவது போட்டு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வருஷமும் வந்து எனக்கு இப்போ அடுத்த மாதம் ஒரு வேலை இருக்குது, ஒரு ஷடவுன் இருக்குது, அதனால் லீவ் கிடைக்கல, அதனால் என்னால் வர முடியல. சரி, ஓகே, இதை பாருங்கள். என்னென்னா ஒரு சிம்பிளாக ஒன்றே ஒன்று நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் யாராவது அண்ணனோ மாமாவோ யாரோ ஒருத்தவங்க லிங்க்கில் வந்து போகலான்னு ஒரு இது இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ப்ரொடெக்ஷனில் போகலான்னு இருக்கும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கலான்னு இருக்கும், சில பேர் மேற்படிப்பு படிக்கலான்னு இருக்கும், சில பேர் வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக வருது இது. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா, அதில் யாராவது ஒரு ஆள் இந்த லைனுக்கு வந்தாலும் சரி தான். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கோர் ஃபீல்டில் தான் இருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன், கோர் ஃபீல்டில் இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸில் இன்ஸ்பெக்ஷன் ஒரு இதில் இருக்கேன். இப்போ உங்களுக்கு எலக்டிவ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடின்னு ஒன்று இருந்திருக்கும். நான் படித்தப்போ இருந்துச்சு 2017 அந்த நேரத்தில் வந்து எலக்டிவ் பேப்பரில் என்டிடின்னு ஒன்று இருந்துச்சு. என்டிடினா பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ஒரு வெல்டிங் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை உடைக்காமல் அது வந்து நல்லா இருக்குதா, என்ன கண்டிஷன் எப்படி இருக்கிறத பார்க்குறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், என்டிடின்னு சொல்லுவோம். அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அதை வந்து நம்ம விலாவரியாக வந்து இன்கேஸ் நீ அந்த லைனில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீ அதை வந்து ஃப்யூச்சரில் நீ பார்க்கலாம் அதை. சரிங்களா? இப்போ வந்து என்டிடின்னு ஒரு லைன் இருக்குது. அந்த லைனுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இப்போ அது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருந்தா வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நிறையா பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோர் ஃபீல்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து நிறைய பேர் இந்த இதுக்கு தான் வராங்க. இப்போ என்னோட படித்த பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரில் மொத்தம் 70 பேர், நான் 72 பேர் மெக்கானிக்கல் ஏல, மெக்கானிக்கல் பியில் அதேமாரி தான். அப்படி இருக்கிறப்ப இந்த லைனில் நாங்கள் 140 பேரில் வந்து எண்ணி ஒரு 10 பேர் தான் இந்த லைனில் இருக்கும், கோர் ஃபீல்டில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து கோர் ஃபீல்டு தான். இன்ஸ்பெக்ஷனுங்கிறது என்டிடிங்கிறது ஒரு கோர் ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இப்போ நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏன்னா நான் படித்த அந்த நேரத்தில் வந்து என்டிடின்னு ஒன்று இருந்துச்சு, போகணுன்னு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். 2017 ஏப்ரலில் பாஸ் அவுட் ஆனாலுமே நான் 2018 மார்ச் அந்த வாக்கில் தான் வந்து நான் ஃபீல்டுக்குள்ளே வர்றேன். அதுக்கு முன்னாடி சிஎன்சி ஆப்ரேட்டராக இருந்தேன். அங்கே ஜாபு இதுன்னு ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்னு ஒரு இது இருக்குல்ல, நம்ம ஐவிசி காலேஜில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் இருந்தாப்புல, தஞ்சாவூருக்கார், பேர் சொல்ல விரும்பல. அவர் பார்த்திங்கன்னா 3000 ரூபா காசு வாங்கிக்கிட்டு வேலைக்கெல்லாம் விட்டாங்க. சரி, ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு இது பண்ணாங்க. இன்கேஸ் நான் சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு நான் போயிருந்தேன்னா, அதான் அதுக்கப்புறம் அங்கே தான் போனேன். சிஎன்சி ஆப்ரேட்டர் தான் ஒரு 5 மாதம் வேலை பார்த்தேன். ஆனால் வேறு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதில் ஒரு க்ரோத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே நான் ஃபீல்டை மாறினேன். சரிங்களா? அதனால் எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா, இன்கேஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு சொன்னாலுமே அதோட இப்போ வேலை கிடைக்கிது, 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிது, 15,000 சம்பளம் கிடைக்கிதுன்னு விழுந்துடாதீங்க. ஏன்னா நீம் ஸ்கீம்னு சிலது இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ப்ரொடக்ஷன் லைனில் போவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஜாப் சென்னையிலலாம் இருக்கும். ஹுண்டாய், அப்புறமேல் நிறையா சைனீஸ் கம்பெனி, கொரியன் கம்பெனிலாம் இருக்குது. ஹுண்டாய் மாதிரியான ஹுண்டாய், டெல்பி, டிவிஎஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் உங்களை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமலே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த கட்டம் அப்படிங்கிற மூமெண்ட்டுங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதில் உள்ளே போக பாருங்கள். சரிங்களா? நீ என்ன வேணாலும் இப்போ சாஃப்ட்வேர் லைனுக்கு போறியா, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தோன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க. நம்ம தான் வந்து என்ன லைனுக்கு வேணாலும் போகலாம். ஐடிக்கு போகலாம், அடுத்து நம்ம கோர் ஃபீல்டுக்கு போகலாம். ஆனால் ஐடியில் உள்ளவன், ஐடி படித்தவன், கம்ப்யூட்டர் படித்தவன், சிவில் படித்தவன் வந்து மெக்கானிக்கல் லைனுக்கு வந்தால் அவன் வந்து 2ஆம் தரம் தான். மெக்கானிக்கல் தான் ப்ரிஃபரன்ஸு. இன்கேஸ் வந்து நம்ம வந்து எல்லா ஃபீல்டுக்கும் போகலாம் நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. மெக்கனா கெத்துன்னு சும்மா சொல்லலை, உண்மையாகவே மெக்கானிக்கல்னால் கெத்து தான். சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்டிடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னோடய ஃபீல்டு இப்போ நான் இருக்கிறது வந்து என்டிடி இன்ஸ்பெக்ஷனில் இருக்கிறேன். அதில் நிறைய மெத்தட் இருக்குது. என்டிடி பேசிக் என்டிடின்னு இருக்குது, அட்வான்ஸ் என்டிடின்னு இருக்குது. இப்போ நான் இருக்கிறது அட்வான்ஸ் என்டிடியில் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்தது அந்த என்டிடி லெவலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு இருக்குது. இப்போ பிளான்ட் இன்ஸ்பெக்டர். பிளான்ட்னா வந்து இப்போ ஒரு இப்போ பெட்ரோல் எடுக்கிறாங்கன்னா அது சுத்திகரிப்பாங்க. அது வந்து ஒரு பிளான்ட்டில் தான் சுத்திகரிப்பாங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் நரிமணத்தில் இருக்குல்ல, அந்தமாரி ஒரு ரிஃபைனரி அப்புறம் இந்தியாவிலேயே நிறையா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ரிஃபைனரியில் வந்து அதில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுறது. அந்த இப்போ பைப் லைனு, வெல்டிங், உங்களுக்கு பேசிக் புரியறதுக்காக சொல்கிறேன். அந்தமாரி இருக்கிறதெல்லாம் செக் பண்ணுறது தான் வந்து நம்மளோட வேலை. அது வந்து டெக்னீஷியனு. இன்ஸ்பெக்டருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டெக்னீஷியன் பண்ணுறதெல்லாம் அசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறதுலாம் வந்து டெக்னீஷியனோட வேலை. ஸோ அதனால் வந்து
இந்தமாரி இருக்குது. அதனால் இந்தமாரி ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு இருக்குது என்டிடின்னு. இப்போ நான் வந்து இன்ஸ்டியூட் நிறையா இருக்குது. திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் நம்ம பக்கம் இந்த மாயவரத்தில் எதுவும் கிடையாது, சிதம்பரத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து திருச்சியில் இருக்குது. நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. நான் வேணால் நம்பர் வேணால் சாருக்கு அனுப்பி விட்றேன். சாரு எனக்கு தெரிஞ்சு நான் ஜனாத் சாரு அதுமாரி அனுப்பி விட்றேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா சரவணன் சாரு இருப்பாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். சரவணன் ராமலிங்கம்னு சார். அவங்க தான் என்டிடியை பற்றி எனக்கு சொன்னது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து போக முடியல. என்டிடின்னு ஒன்று இருக்குங்கிறத சார் சொல்லி தான் எனக்கு அந்த வார்த்தையே தெரியும். ஷடவுன்னு ஒன்று இருக்குது, போகலாம் வைக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேலு நான் ஒரு இதுக்கு போயிட்டேன். சிஎன்சி ஆப்ரேட்டராக ஒரு 5 மாதம் சென்னையில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே அடி வாங்கிட்டு அடுத்தது தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தது. அதனால் நீங்களும் நல்ல இப்போ ஒருத்தவங்க சில பேருக்கு வந்து ஒரு பிளைனாக இருக்கும், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். அந்தமாரி பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு எடுங்க, நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா வந்து நல்ல வேலையும் இருக்குது. சென்னையில் கொஞ்ச நாள் உள்ளூரில் வேலை பார்க்கணும், சென்னையில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும். இதில் வந்து டியூப் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது, பிஏவிட்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது, வைப்ரேஷன் இதெல்லாம் நல்ல ஃபீல்டு. இதெல்லாம் கன்வென்ஷனில் இருக்குது. ஏபிஐ இன்ஸ்பெக்டர்னு படிக்கலாம். அதனால் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் 45 பேப்பர் நம்ம படிச்சிருக்கோம், 42 பேப்பர் படிச்சிருக்கோம், பாஸ் ஆகிருப்போம். அதனால் வந்து அரியர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இதை படிக்கலாம் நீங்கள். இப்போ சரிண்ணா, இப்போ இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, என்னென்ன பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் கூகுளில் வந்து என்டிடி இன்ஸ்டியூட்னு போட்டாலே போதும். சரி, ஓகே, அதுவும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து சில நம்பர்லாம் தரேன். திருச்சியில் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டை, அங்கேயே தங்கியே நீங்கள் படிக்கலாம். அவங்களே ஜாபுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, தம்பிகளாம் நினச்சி சொல்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படித்தப்போ எனக்கு எந்த சீனியரும் இதை பற்றி யாரும் சொல்லலை. நான் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. ஸோ அதனால் வந்து இதை பார்த்துக்க, இது வந்து நேரில் சொல்கிற மாதிரி பார்த்துக்க. மேபி நீ இந்த லைனுக்கு என்டிடி லைனுக்கு வந்தீங்கன்னா மேபி என்னை பார்க்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலாம். அதனால் வந்து பாருங்கள், ஒரு ஐடியா இல்லாமல் ஐடி ஃபீல்டு போகிறதா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நாளை வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா இப்போ உலகம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க நம்ம மெக்கானிக்கல் படிச்சுட்டு வேறு வேலை இல்லாமல் சும்மா வந்து ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டோ, இல்லை வந்து உள்ளூரில் வந்து ஃபைனான்ஸ் விட்றதுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டோ, இல்லை வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகாமல் இந்த மாதிரியான ஒரு உருப்படியான ஒரு வேலை இதில் வந்து ஏன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடல தம்பி. அதனால சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிளைனாக இருப்பீங்க பார்த்தீங்களா, பிளைண்டாக ஒன்றுமே என்னடா பண்ண போகணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிற பசங்க வந்து இந்த என்டிடியை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் வந்து அதில் முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். சரிங்களா? பார்ப்போம். ரொம்ப மகிழ்ச்சி.